நம்ம வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த போஸ்ட் கம்பம் சரிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, முதல் மீட்டிங்லேருந்தே அவருக்கு வந்து நிறைய கைட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதில் என்னென்னா அவருடைய ஜாதகப்படி தான் இந்த பின் விளைவுகள்லாம் வருது. ஏன் அந்த ஜாதகப்படி பின் விளைவுகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் அவர் வந்து கன்னி லக்னம். கன்னி லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் என்பது அரசியல் கிரகம். சனி பகவான் அஸ்தங்க தோஷம், அங்கே புதனாக இருக்கார். அப்போ என்னன்னா இந்த அஸ்தங்க தோஷம் அடையும் பொழுது சனி பகவான் என்பது பொது ஜனங்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அஸ்தங்கம் அடையும் பொழுது 10ஆம் வீடு என்பது தன்னுடைய பதவி ஸ்தானம். தன்னுடைய பதவிக்காக தான் அவர் அரசியலில் போட்டியிடுறாரு. அப்போ அந்த பதவியை நிரூபிக்கக்கூடிய ஒரு மீட்டிங் நடத்தும் பொழுது அதில் அவருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். ஏன்னா சூரியன் உட்கார்ந்துருக்கிறது ராகுனுடைய சாரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில். அது அவருக்கு முடக்கு நட்சத்திரம். அந்த ராகு இருக்குது இப்போ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் எதிரி ஸ்தானத்தில் போய் இருக்குது. அப்போ அவர் எது செஞ்சாலுமே ஒரு எதிர்வினைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு அவர் சரியான முறையில் ஒரு பாதுகாப்பு ஜாதகம் பார்க்குறதுன்னு முடிவாகி போச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஒன்று ரெடி பண்ணணும். ரெண்டாவது, அவருடைய ஜாதக ரீதியாக அவருடைய நட்சத்திர ரீதியாக இன்ன டேட்டில் நம்ம மீட்டிங் வச்சா நமக்கு பிரச்சனை வராதா அப்படிங்கிறத அவர் முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் போனோம். நம்ம ஆரம்பத்திலே அந்த டேட் சொல்லியிருக்கிறோம், விசில்ஸ் இன்னும் டேட் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மீட்டிங்லேயும் என்னென்னு தவறு நடந்திருக்குன்னா, அன்னைக்கு மீட்டிங் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், விஜய் அவர்கள் பூச நட்சத்திரம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம், விஜய் அவர்கள் கடகராசி பூச நட்சத்திரம். அப்போ அந்த மூலத்துக்கும் பூசத்துக்கும் அன்னைக்கு எதிராக செயல்படுது. அப்போ அன்னைக்கு போய் மீட்டிங் வைக்கும் பொழுது அப்போ ஜனங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இதுதான் அவருடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளை தான் அவர் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறார்.